ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபான் மேன்வாவோட 62வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 61 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனவே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து போறப்ப வழியில ஒரு மர்ச்சன்ட் குரூப்பை வந்துட்டு சந்திச்சிருப்பான், திருடங்க குரூப்பை வந்துட்டு சந்திச்சிருப்பான். அங்க அந்த திருடங்களோட லீடரை வந்துட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த நாம்சுங் வந்துட்டு அந்த அட்டாக்கை வாங்கிட்டு ஆனா எப்படி அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவரோட வயிற்றுல இருந்து ஸ்பீரை உருவிட்டு ஆன் டாப் ஆஃப் இட் நானுமே இருந்துட்டு ஒரு ரொம்பவே கஷ்டமான சேலஞ்சிங்கான பேட்டில் வந்துட்டு பினிஷ் பண்ண மாதிரி இவங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மூச்சு வாங்குற மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு திரும்பின உடனே மத்த திருடங்கெல்லாம் அங்க இருந்து ஓடியே போயிடுறானுங்க. அப்ப அந்த குவாங்குக்கு இருந்துட்டு ஓ மை த யங் ஸ்டூடெண்ட் உண்மையாலுமே ஜெயிச்சுட்டான். நான் இது வரைக்கும் ரைட்டியஸ் கைடன்ஸ் செக்டை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதுனால இவங்க நான் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்னேக் ஸ்பியர் பாய்சனரை டிஃபீட் பண்ற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு யங் மாஸ்டர் உண்மையுமே உங்களுக்கு ரிமார்க்கபிளான ஸ்கில் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் அது வந்துட்டு ஈஸியான ஃபைட் கிடையாது, அதை வேணா சொல்லலாம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது உண்மையுமே க்ளோஸ் ஆன ஃபைட் தான். ஒரு சிங்கிள் மூவ் கூட ரொம்பவே ஃபேட்டலா அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தேங்க்ஃபுல்லி எனக்கு எதுவுமே ஆகாம இதுல இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன், தோ என்னோட துணியை வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குவான் குக் அப்படியே நம்ம ஜேட் கேட்டை வந்து கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக சில லவ்லியான க்ளோத்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ற வேற துணியை இருக்கு, பட் நான் வந்து இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப நீ எங்களோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவர் சொல்லாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குவாங்கு இருந்துட்டு துணி அப்படிங்கிறது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவ் நீங்க ஒரு ஃபேரி டேல்ஸ் ஆஃப் லெஜண்ட்ல வர ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஃபேன்சியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கோட், அதுக்கப்புறம் தலையில வந்துட்டு ஒரு பேண்டானா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மாஸ்டருக்கு ஸ்டூடெண்டா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்த துணி மாதிரி இருக்கு, இது வந்துட்டு சேம் கலரோ குவாலிட்டியே கிடையாது, பட் அந்த நாட்களை வந்துட்டு ஞாபகப்படுத்தினதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒரு நைஸான கிஃப்ட் தான் அப்படி நினைச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு ஒரு ஸ்மால் கிஃப்ட் தான், நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு இது வந்துட்டு கம்பேரே பண்ண முடியாது, அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை யங் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவர் டாக்கட்டிவ் பர்சன் தான், பட் இவர் வந்துட்டு ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜேட் கேட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க போறாங்க. இது வந்துட்டு சில்க் ரோட் அப்படிங்கிற ஒரு ரோடோட கனெக்ட் ஆகிற ஒரு கேட், அதனால எப்பவுமே இன்ஸ்பெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இங்க நின்றுட்டு இருக்கிற கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டு இருக்கனால கலைப்பை வந்துட்டு அப்படியே வெளிப்படையா அவங்களோட மூஞ்சில கூட காட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பிஸியாகவும் ரொம்ப வெல் கார்டடாகவும் இருக்கும். அப்ப இந்த கான் குக் இருந்துட்டு அதுதான் ஜேட் கேட், தேங்க்ஃபுல்லி வழங்க போல இன்னைக்கு வந்துட்டு இது ரொம்ப கூட்டமா இல்ல அப்படிங்கிறப்ப அங்க இவங்களை செக் பண்ணிட்டு 4 C's கொரியர் குரூப்பா நீங்க போட்டு வரவங்களை வந்துட்டு தலையில பேண்டானா காட்டின மாதிரி யாருமே இருந்திருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கிற நம்பரை விட யாரோ ஒருத்தவங்க அதிகமா உங்க குரூப்ல இருக்கிற மாதிரி தெரியுது, ரெக்கார்டோட மேட்சே ஆகலையே, உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த 4 C's கொரியர் குரூப்பை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிறப்ப கிடையாதா அப்புறம் நீ இவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப குவான் குக் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுத்து கொடுத்துட்டு இந்த யங் மாஸ்டர் இருந்துட்டு நான் மலைகள்ல சந்திச்ச ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், நாங்க வந்துட்டு ஜாங்கியானுக்கு போறதுனால அவர் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அவர் ஜாங்கியான்ல தான் இருந்தாராம், பட் சின்ஷாங்ல அவரோட மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இப்பதான் ஜாங்கியானுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காராம் அப்படிங்கிறப்ப அந்த காசை வாங்கிட்டு ஓ அப்படியா சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சைடு பாக்குறப்ப மத்தவங்களும் காசு வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு சோ இவனுங்க இந்த மாதிரி லவ்ஸியான காரணங்கள்லாம் சொல்லி லஞ்சத்தை வந்துட்டு இந்த மர்ச்சன்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்டாங்களா, ஈவன் இவ்வளவு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற அபிஷியல்ஸ் கூட கரப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்ப இம்பீரியல் கோர்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு மாறி இருப்பானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஐ சப்போஸ் இந்த இடத்துல நம்மளோட வழிகள் வந்துட்டு பெரியதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப குவாங்கு வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, எங்களோட லைஃபை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நிறைய நான் வந்துட்டு ரீபே பண்ணிருக்கணும், பட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணதுக்கு என்கிட்ட நிறைய இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாட் அட் ஆல், நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறப்ப அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஜாங்கியான்ல இருக்கிற ஜெனரல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்துட்டு இவர் மூலியமா தான் எனக்கு வந்துட்டு தெரிய வந்துச்சு, அவரோட டாக்கட்டிவ் நேச்சர்னால நான் வந்துட்டு அந்த ஸ்னேக் ஸ்பியர் பாய்சனரை வந்துட்டு தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ரூமரை வந்துட்டு பரவறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, இந்த ஜேர்னில லைட்டா ஒரு புகழ் மாதிரி இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்ன ஆனாலும் சரி ரெண்டு விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, ஒன்னு நான் ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடர், ரெண்டாவது சாங்னான் ஸ்கூலோட நான் ஸ்டூடெண்ட். செகண்ட பத்தி எனக்கு பெருசா கவலை இல்லை, ஏன்னா இந்த மார்ஷியல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், பட் என்ன ஆனாலும் ரெண்டாவது ரீசன் மட்டும் நான் ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடர் வந்து ஜாங்கியான்ல கால் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சா இந்த மார்ஷியல் சொசைட்டில பெரிய ஒரு கலவரமே ஏற்படும். ஹோப்ஃபுல்லி என்னை பத்தி நைஸான ரூமர்ஸ் வந்து கிளப்புவாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சோ இந்த 4 C's கொரியர் குரூப்போட வழியை பிரிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு கான்சோ நோக்கி போயிட்டு இருக்கான், அவனோட இறந்து போன மாஸ்டரோட சேஃப் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு. அவன் ஜேட் கேட்ல இருந்து அந்த காட்ஸுக்கு வந்து நடந்துதான் போறான். குதிரையில போனாலே நார்மலா 2 வாரங்கள் ஆகும், பட் ஹீரோவோட அந்த ஸ்கில்ஸ்னால ஈஸியா தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு காலிலேயே கவர் பண்றதுக்கு. 10 நாளை விட குறைவான நாள்லயே வந்துட்டு
வந்துட்டு அவனால அங்க போயிட முடியும். பட் அஃப்கோர்ஸ் அந்த 10 நாள்லயுமே அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஈவெண்ட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. எப்படி இப்ப போறப்ப அந்த கிலியான் மவுண்டைன் பக்கத்துல ஒரு ஈவெண்ட் வந்துட்டு அவனுக்கு காமிச்சிருக்கோ அதே மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த கிலியான் மவுண்டைன் அப்படிங்கிறது நிறைய மலைத்தொடர்கள் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு நேச்சுரலான பேரியர் மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த ஹையஸ்ட் பீக் எல்லாமே அந்த ஸ்கைக்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த டவுன்ல வந்துட்டு ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். போய் பாக்குறப்ப எல்லா இடத்துலயுமே நிறைய பேர் இருக்கானுங்க, சந்தோஷமா இருக்கானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா இடமும் ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடம் வந்துட்டு அமைதியா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்பதான் அவனுக்கு ஒரு சன்செட் இன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்துட்டு பாக்குறான். இது வந்துட்டு அமைதியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போறப்ப ஒரு பையன் எந்திரிச்சு வெல்கம் சார் அப்படிங்கிறப்ப உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு வெல்கம் டு தி சன்செட் இன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லைட்டான மீல் வந்துட்டு இருக்கணும், சம்திங் சிம்பிளா, சைட்ல வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு ஆஸ் யூ விஷ் சார், உங்களுக்கு வந்துட்டு மின்ஸ்டு மீட்டை வச்சு ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் ஃப்ரைடு இன் பெப்பர் ஆயில் இருந்துட்டு ஓகேவா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு அவனோட அக்காட்ட போயிட்டு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹீரோ வந்துட்டு எதுக்காக இவ்வளவு யங்கான 2 சிப்லிங்ஸ் இருந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் எதுக்காக அவங்க 2 பேரும் இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பாடு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல நிறைய கஸ்டமர்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால இந்த ஃபுட்டை பத்தி நான் கவலைப்பட்டேன், பட் தேவலாம நான் கவலைப்பட்டுட்டேன் போல. அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப யங்கா இருக்கலாம், பட் அவளுக்கு வந்துட்டு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு. அப்புறமே எதுக்கு இந்த இடம் வந்துட்டு எம்டியா இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப சில பேர் வந்துட்டு உள்ள வரானுங்க. இன்னைக்குமே நம்மளுக்கு நல்ல கலெக்ஷன், டேம் ரைட், குட் ஜாப் பாய்ஸ், நம்ம வந்துட்டு இப்படியே கீப் அப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி சூனர் ஆர் லேட்டர் ட்ரீட் பண்ணதான் பட போறோம் அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் இதுதான் லைஃப் ஆஃப் சின், பட் இதுதான் ஒரு ரியல் மேனுக்கான ஐடியல் லைஃப், நான் கரெக்டா தானே சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தினா கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத லோ லைஃப் தெருவுல இருக்கிற ரவுடிங்க எதுக்காக இங்க கஸ்டமரே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால. சோ இந்த மாதிரி ரவுடிங்க வந்துட்டு இங்க ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, எம்டியா தான் இருக்கும். இந்த 2 ஓனர்ஸ் அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறப்ப அவனுக்கு வந்துட்டு பெருசா எதுவும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லல, ரொம்ப சோகமா தான் மூந்து வச்சுக்கிறானுங்க. ஹீரோ வந்துட்டு வெல் இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரியாக்ஷன் தான், வாட் எவர், நான் வந்துட்டு என்னோட லேன்லயே வந்துட்டு ஸ்டே பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரக்கஸ்லாம் நான் வந்துட்டு தாங்கிட்டு போய் தான் ஆகணும், ஆஸ் லாங் அஸ் அவங்க அவங்களோட லைனை வந்துட்டு கிராஸ் பண்ணாத வரைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களோட லீடர் மாதிரி ஐ பேட்ச் போட்டிருக்கான் இல்லையா, அவன் இருந்துட்டு அந்த அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட போயிட்டு ஹே இன்னைக்கு வந்து உனக்கு நான்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் புடிச்சு பேச ஆரம்பிக்கிறான். அவளும் அழுதுகிட்டே பேசுறப்ப ஹீரோ வந்துட்டு புவர் கேர்ள் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சைடு பாக்குறப்ப அந்த தம்பி இருக்கான சின்ன பையன் அவருன்ட்டு கத்தியை வந்துட்டு புடிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கான். அப்ப மத்தவங்களா வந்து பாத்துட்டு ஹே எங்கயா பாடுறா சின்ன பையன் கத்தியோட உட்காந்து நிற்கிறான், இதை வச்சு நீ என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்க, எங்களை வந்துட்டு நீ குத்திடலான்னு பிளான் போடுறியா பாய், நீ வந்துட்டு எவ்வளவு ஸ்டூபிடா இருக்க பத்தியா அப்படிங்கிறப்ப அந்த லீடர் வந்துட்டு ஓ நமக்கு வந்துட்டு இங்க என்ன இருக்கு, ஓ உங்க அக்கா வந்துட்டு ஹராஸ் பண்றதுக்காக என்ன வந்துட்டு நீ இதை வச்சு குத்த போறியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு தூக்கி அவனை வைத்தே வந்துட்டு ஏத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசிறான். அப்ப அந்த பொண்ணு ரெண்டு என்னோட பிரதரை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வரப்ப ஹே நீ எங்க போறதா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு புடிச்சிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ரெண்டு சோசன் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. சோ அந்த சின்ன பையனோட பேர் வந்துட்டு சோசன். அப்ப அந்த ஐபேட் போட்டுருக்க வந்துட்டு நான் வந்துட்டு உங்க அக்காவோட ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட்டை வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமா உன்னோட மாமாவாக போற என்னைய வந்துட்டு நீ குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா மிதிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு நானுமே என்னோட மாஸ்டர் வந்துட்டு என்னை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இவன மாதிரி தான் இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு ஏர்லியரா என்ன வந்துட்டு குத்துனதுக்கு வந்துட்டு இதுதான் உனக்கு பதிலடி ஜாக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வானத்துல இருந்து குதிச்சு அப்பயே இருந்துட்டு ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவனோட மாஸ்டர் வந்துட்டு பாத்துருக்கான். பெராப்ஸ் நான் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கிறப்ப டெமானிக் கல்ட்ட சேர்ந்த ஒரு மெம்பரா மாறதுக்காக ரொம்ப சூட்டடா இருந்தேன். நான் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணக்கூடாத விஷயம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அன்பிளசன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ண வச்சதுக்காக இவங்களை வந்துட்டு நான் போட்டு தள்ளிடுவேன். பட் அப்படி பண்ணா இந்த சில்ட்ரனுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமே, நான் வந்துட்டு ஒரு ரைட்டியஸான ஹீரோ மாதிரியான ரோல் எல்லாம் வந்துட்டு பிளே பண்றதுக்கு ஆசையே படல. பட் ஐ ஹோப் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு காரணத்தை வந்துட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் பாய் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நைஃபை வந்துட்டு நல்லா ஃபர்மா வந்துட்டு நீ ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் சொல்றான். சோ அவனும் அதை காதுல கேட்டு அந்த கத்தியை வந்துட்டு ஸ்ட்ராங்கா பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.